Hello friends, welcome to vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ஒரு மோல்ட வந்து நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க எந்த ஷேப் மோல்ட்ல பண்றீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பைனாப்பிளை இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள்ல நான் சென்டர்ல வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் அது ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு டெக்கரேஷன் செரீஸ் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செரீஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் செரீஸை வச்சுக்குவேன். நீங்கள் பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ் பைனாப்பிளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டின்டு பைனாப்பிள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மீதி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாதாமை வந்து நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பைனாப்பிள் மட்டும் கூட நீங்கள் இதை வச்சு இதை செஞ்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நான் கேரமலைஸ் பண்ண போகிறேன். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. சுகரை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்ல கலர், நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிறேன். கேரமலைஸ் பண்ணி நான் பைனாப்பிள் மேலே எப்படி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 75 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வரும் இது. இப்போ இந்த மாதிரி பட்டரை கொஞ்சம் பீட் பண்ணிட்டு இதில் ஒரு அரை டின் வந்து மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள், பட் ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா நான் அடிச்சுக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.25 கப்பு வந்து மைதா சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா சலிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து மாவை எல்லாமே வந்து நல்லா சலிச்சுக்கிட்டேன். இங்கே நான் எல்லோ ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பாதி மாவை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் பால் இங்கே வச்சுருக்கேன். அதில் பாதி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் மீதி மாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீதி பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் மொத்தமாக நான் வந்து இதில் அரை கப் பால் சேர்த்துருக்கேன். இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிடும். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 180 டிகிரியில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து வச்சு எடுக்கலாம். நான் உங்களுக்கு இதை பேக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 45 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா பேக் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எட்ஜெலாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இதை மற்ற கேக் மாதிரி டின்லேயே ஆற வச்சுட்டு எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இதை வந்து இமீடியட்டாக நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு கேக்கு. பாருங்க நல்ல சாஃப்டாக இருக்குது கேக்கு. நல்ல பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.